ஒரு வாரம் சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடாம இருந்துப்பேன். இன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் பால், பழம் மட்டும் எடுத்துப்பேன். காலையில் எப்போதும் எல்லாருக்குமே சிறுதானிய கஞ்சி வைப்பேன். அதில் ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி முருகருக்கு வந்து பூஜை பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து திணை மாவளுக்கு செய்கிறதுக்கு திணை அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் கழுவிட்டு துணியில் உணர விட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மறுபடியும் போட்டு அரைச்சாலே அழகாக இந்த மாதிரி மாவிளக்கு மாவு உருண்டு வந்துடும். கஷ்டமே இருக்காது. இதில் அப்படியே நெய் திரி போட்டு வச்சு பூஜை பண்ண வேண்டியதான். அப்படியே வீட்டில் இருக்க குட்டி குட்டி சாமி சிலைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வச்சு பால், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகருக்கு இந்த திணை மாவிளக்கு மாவும் வாழைப்பழம், தேங்காய் வச்சு பூஜை பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி இந்த மாவிளக்கு மாவும் சாப்பிட மாட்டேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பூஜை பண்ணி கொடுத்துருவேன். வாழைப்பழம் இல்லை ஆப்பிள், பால் இப்படி தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுப்பேன்.